நம்ம இன்றைக்கி சிம்பிளான ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியும். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். கொஞ்சமான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக செய்யக்கூடிய ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரான் கிரேவியை நீங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கிட்டோன்னா ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவு ப்ரான் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ப்ரானில் இருந்து அதிகமான தண்ணி வெளிவரும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்க்கணும். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால ப்ரானில் இருக்கக்கூடிய ஸ்மெல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளிவிட்டுருக்கு இந்த ப்ரான்லேருந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இடையிடையில் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ ஓரளவு தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் ப்ரான்லேருந்து தண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிருக்கு. இது கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2-3 பச்சை மிளகாவை நீள் வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் இந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இது கூட கரம் மசாலா, பிரியாணி பவுடர் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் சிம்பிளாக பண்ணுறதுனால மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரான் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிருக்கு. அதாவது செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான ப்ரான் கிரேவி சூப்பராக தயார் பண்ணிட்டோம். குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் கிரேவி தயார் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் எப்போ ப்ரான் கிரேவி செய்ய போனாலும் இதே ரெசிபியை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரான் கிரேவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.